உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம பேச பேச காதல மூடுறாரு. இப்படி அவரை திரும்ப பேச வைக்கிறது ஒண்ணுமே புரியலையே. இப்படியே விட்டா விரிசல் பெருசாயிட்டே தான் இருக்கும். அதை எப்படியாவது இப்பவே சரி பண்ணிடணும். இப்படியே விட்டுறக்கூடாது. பேச வச்சாகணுமே. சரி பண்றேன். என்ன இவ நடு ஆள்ல இவ்வளவு ஸ்டைல உட்காந்துக்கிட்டு இருக்கா? 3 நாள் ஹனிமூன் போயிட்டு வந்ததுல வீட்டோட ஃபுல் பவர் இவளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சோ. அவங்க நம்மளுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது புள்ளி. நாமளே காஃபி போட்டு குடிச்சுக்க வேண்டியதுதான். டேய், என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே கிச்சன் பக்கமா போற? உன் பிள்ளைங்க இந்த ஹனிமூன்லயே பொண்டாட்டிங்க கிட்ட டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க போல இருக்குக்கா. அதான் இந்த வீட்டுல யாரும் நம்மளுக்கு காஃபி வச்சு தர மாட்டாங்கன்னு நானே காஃபி வச்சு குடிக்கலான்னு போறேன். ஏய் அத்தை, என்ன இன்னும் ரெசார்ட்ல இருக்கிறதா நினைப்பா? ஹாயா வந்து உட்காந்துருக்க. காஃபி யார் போடுவா? சாரி அத்தை, ஏதோ ஒரு ஞாபகத்துல உட்காந்துட்டேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. இதோ காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த வீட்ல என் பொசிஷனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பார்த்தல அவ பதறிட்டு ஓடுனத. அதானே எங்க அக்கா கிட்ட யாராவது ஜெயிக்க முடியுமா? அவகிட்ட காஃபி கேட்கலான்னு வந்தேன், ஆனா கொஞ்சம் பயமாயிருச்சு. ஹாய், குட் மார்னிங். பேப்பர் வந்துருச்சா இன்னைக்கு? சூப்பர். வாடா. என்ன விக்ரம், ட்ரிப்லாம் எப்படி போச்சு? போச்சு. என்னடா டல்லா இருக்க? டல்னஸ், டயர்ட்னஸ், தூக்க கலக்கம் எல்லாமே இந்த ஒரு காஃபியை குடிச்சா சரியாயிரும். தேங்க்யூ. என்கிட்ட மௌன ராகம் பாடுற என் புருஷனை பேச வைக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் காஃபி போட்டிருக்கேன். எடுத்துக்கோங்க விக்ரம். அப்பா, இந்த காஃபியை எப்படிப்பா குடிக்கிறீங்க நீங்க? இப்படிதான். இதுல சுத்தமா சர்க்கரையே போடல. டேய், எல்லாம் சரியா இருக்கேடா. ஒருவேளை மாப்பிள்ள சினிமால காட்டுற மாதிரி பொண்டாட்டிய குடிக்க வச்சுட்டு அவ எச்சி பண்ண காபி தான் இனிக்குதுன்னு ரொமான்ஸ் பண்ணுவானோ? தெரியுமாப்ல? நடத்து. மகா, ஒரு வழியா மௌன விரதத்தை கலக்க வச்சாச்சு. மகா, உன் காதுல விழலையா? விக்ரம், என்ன கூப்பிட்டீங்களா? இதுல சக்கரை போடல. எங்க என்னங்க நீங்க? எல்லாருக்கும் சுகர் கரெக்டா தான் இருக்கு, உங்களுக்கு மட்டும் பத்தலன்றீங்க. பத்தலன்னு இல்ல, சக்கரை போடல இதுல. எங்க என்னங்க நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களா? நான் சுகர் போடலையா காஃபில? கொடுங்க, நீங்க வாங்க. இல்ல, நான் எங்க வரணும்?
உங்களுக்கு என் மேல டவுட் இருக்குல்ல? வாங்க, உங்க கண் முன்னாடியே நான் சுகர் போடுறேன். வாங்கன்றல. வாங்க. எக்கா உட்காருக்கா உட்காருக்கா. அந்த கிச்சனுக்குள்ள என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏற்கனவே நம்ம எட்டி பார்த்து அசிங்கப்பட்டவன், அது பத்தாதா உனக்கு? பேசாம உட்காரு. கைய விடு. என் கூட பேசாம இருந்த நீங்க இப்போ பேசிட்டீங்கல்ல. உங்களுக்கு இப்போ எவ்வளவு சுகர் வேணாலும் போடலாம். ஓ, அப்ப திரும்ப பேச வைக்கிறதுக்கு தான் நீ அத்தனை பேர் முன்னாடி டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தியா? சொல்லு மகா. இருங்க விக்ரம், என்ன தாராளமா நீங்க திட்டிக்கோங்க, என் கூட சண்டை கூட போடுங்க. ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க விக்ரம். இத பாரு, நீ ரெசார்ட்ல வச்சு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மகா. அதை நீ உணரணும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுறத தவிர்த்தேன். ஆனா நீ அப்ப கூட உன்னோட தப்ப உணர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல உனக்கு நிஜமாவே புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என் கூட பழகுறதுக்காகவும் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்காகவும் நீ என்னென்ன திட்டம் போட்டங்கிறதெல்லாம் நான் சொல்லவா? ரெசார்ட்ல நீ பண்ண எல்லா தில்லுமுள்ளும் தான் உன் வாயாலே வெளியில வந்துருச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஒன்னா வாழ்றோம், ஒரே ரூம்ல தூங்குறோம், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சேன். அது ஒரு தப்பா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு புரியல. நானும் நீயும் அப்படி என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம்னு நினைக்கிற? நம்ம 2 பேரும் இன்னும் 6 மாசத்துல பிரிய போறோம். அதாவது உன் மைண்ட்ல இருக்குல்ல? அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அது தெரியும்ல உனக்கு. நமக்குள்ள போட்ட அக்ரிமெண்டாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? பெரிய ஐநா சபை ஒப்பந்தம். ஏன் விக்ரம் நீங்க சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்ன? அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். புடிங்க, காஃபி ஆறியே போச்சு. குடிக்க மாட்டீங்கல்ல? புடிங்க, குடிங்க. ஐயோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.